ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 8 ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ், 5 மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பேஜ் நம்பர் 97, பாயில்ஸ் லா. இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் சார்ல்ஸ் லா. இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 100, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஃபார்முலா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் வேணுனால எஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே ரைட் சைட் கொண்டு வந்துடுறோம். அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1/மாஸ். மாஸ் அப்படின்னா என்னது? கிலோகிராம். மேலே வந்து ஹீட் கொடுத்துருக்காங்க. ஹீட் அப்படின்னா ஜூல், டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின். இப்போ இந்த கிலோகிராமும் கெல்வினும் மேலே வரும்போது இன்வெர்ஸ் ஆகிடும். ஜூல், கிலோகிராம் இன்வெர்ஸ் 1, கெல்வின் இன்வெர்ஸ் 1. இதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட எஸ்ஐ யூனிட். பேஜ் நம்பர் 101ல் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். என்ன அங்கே வந்து இங்கே எம் இருக்கும், இங்கே அதுக்கு பதிலாக மியூ இருக்குது. இதோட எஸ்ஐ யூனிட் பார்க்கலாம். மியூ அப்படின்னா அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மோல். நெக்ஸ்ட்டு மேலே ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூல் ஆகிடும். கீழே டெம்பரேச்சர்னால கெல்வின். ஜூல் அப்படியே வச்சுக்கலாம். மோல் மேலே போகிறனால மோல் இன்வெர்ஸ், கெல்வின் மேலே போகிறனால கெல்வின் இன்வெர்ஸ். இதான் அதோட எஸ்ஐ யூனிட். பேஜ் நம்பர் 105, லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. இதுலேருந்து இது வரைக்கும். அதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா Q = M × L. நமக்கு L மட்டும் வேணுனால இது எல்லாமே ரைட் சைட் கொண்டு வந்துடும். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா Q அப்படின்னா ஹீட்டு, ஹீட் அப்படின்னா ஜூல் ஆகிடும். பை மாஸ்னா கிலோகிராம். இந்த கிலோகிராம் மேலே வந்துச்சு அப்படின்னா ஜூல், கிலோகிராம் இன்வெர்ஸ் 1. இதான் அதோட எஸ்ஐ யூனிட். பேஜ் நம்பர் 107, தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 111, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இதுலேருந்து இது வரைக்கும். இதோட ஃபார்முலா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக சிக்மா அப்படின்னு கொடுத்துருக்கோம். சிக்மா தான் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட எஸ்ஐ யூனிட் பார்க்கலாம். இப்போது அந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அதோட ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டட். ஹீட்டை வந்து நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம இ அப்படின்னு எடுத்துக்கலாம். பெர் செகண்ட், பெர் அப்படின்னு வந்தாவே டிவைடில் வந்துடும். செகண்ட் அப்படின்னா டைமு. நெக்ஸ்ட் வந்து பெர் யூனிட் ஏரியா, ஏரியா எடுத்துக்கிறோம். ஆஃப் அ பிளாக் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து பவர் 4னு இருக்குது. இப்போ அந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். E/T × A = சிக்மா. இப்போ நமக்கு இந்த சிக்மா தான் வேணும். ஓகே, நமக்கு எது வேணுமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ சிக்மா மட்டும் தான் நமக்கு வேணும். E/T × A. மேலே இருக்க T⁴ கீழே வந்துடும். ஓகே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பர் டைம். அதாவது எனர்ஜியும் ஒர்க்கும் சேம்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒர்க் டன் பை டைம் டேக்கன் வந்து நம்ம பவர் அப்படின்னு சொல்கிறோம். பவரோட எஸ்ஐ யூனிட் வந்து வாட் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சர் வந்து கெல்வின் பவர் 4. இப்போ அது வந்து எப்படி வரும் அப்படின்னா சிக்மா வந்து வாட் மீட்டர் இன்வெர்ஸ் டு கெல்வின் பவர் -4 அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இந்த எஸ்ஐ யூனிட்டை நம்ம எழுதிக்கலாம். வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அதே பேஜில் இதுலேருந்து இது வரைக்கும். அது ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணுறதுக்காக B அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். அதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? λm டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/T. இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். B அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு B தான் வேணும். எது வேணுமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். இப்போ B மட்டும் வேணும். இப்போ λm அப்படியே இருக்கட்டும்.
கீழே இருக்க டெம்பரேச்சர் இங்கே மேலே வந்துடும். இங்கே டிவைடாக இருக்காது, இங்கே மல்டிப்ளை ஆகிடும். லாம்டா வந்து மீட்டர்னு எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் கெல்வின். இது அதோட எஸ்ஐ யூனிட். பேஜ் நம்பர் 114 ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 115 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 116 இன்டர்னல் எனர்ஜி. இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 119 ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபார்முலா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ. பேஜ் நம்பர் 121 குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 122 PV டயக்ராம். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 124 ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 128 அடியபேட்டிக் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். இந்த சோலேருந்து இந்த ப்ராசஸ் வரைக்கும். பேஜ் நம்பர் 132 ஐசோபேரிக் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். V டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Tன்னு எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 134 ஐசோகோரிக் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். P டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Tன்னு எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 138 சைக்ளிக் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும் வித் ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 141 ரிவர்சபிள் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் கண்டிஷன்ஸ் ஃபார் ரிவர்சபிள் ப்ராசஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இதுலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 144 கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 151 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் COP. இதுலேருந்து இது வரைக்கும் வித் ஃபார்முலா. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 106 கலோரிமெட்ரி. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 107 மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் கண்டக்ஷன், இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பேஜில் கன்வெக்ஷன். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 109 ரேடியேஷன். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 140 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 148 எஃபிஷியன்சி ஆஃப் அ கார்னாட் என்ஜின். இதிலிருந்து இது வரைக்கும் தான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 102 தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஃபஸ்ட்டு தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு டெஃபனிஷன். நெக்ஸ்ட் இந்த 3 டயக்ராமும் ட்ரா பண்ணிக்கணும். லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியா எக்ஸ்பான்ஷன், வால்யூம் எக்ஸ்பான்ஷன். பேஜ் நம்பர் 103 லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியா எக்ஸ்பான்ஷன், வால்யூம் எக்ஸ்பான்ஷன். பேஜ் நம்பர் 104 இது வரைக்கும். பேஜ் நம்பர் 109 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டாக இந்த கிராஃப் ட்ரா பண்ணிடணும். பேஜ் நம்பர் 124 மேயர்ஸ் ரிலேஷன். இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 126 ஒர்க் டன் இன் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 130 ஒர்க் டன் இன் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ். இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 142 ஹீட் என்ஜின். இதிலிருந்து டயக்ராம் வரைக்கும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் எழுதினா போதும். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 150 ரெஃப்ரிஜரேட்டர். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 120 எக்ஸாம்பிள் 8.12. பேஜ் நம்பர் 144 எக்ஸாம்பிள் 8.24. பேஜ் நம்பர் 151 எக்ஸாம்பிள் 8.27. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மும் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் 8th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.